ஓம் சாய்ராம். ஸ்ரீ சாயிபாபாவின் சாசனாமிருத திருமொழிகள் என்ற புத்தகத்தை பூஜ்ய ஸ்ரீ நரசிம்ம சுவாமிஜி அவர்கள் தொகுத்து வழங்கியுள்ளார். இதில் கோபம் என்ற தலைப்பில் ஸ்ரீ சாயிபாபா கூறியதை கேட்கலாம். ஒருவர் மற்றொருவர் மீது கோபப்பட்டால் என்னை மிகவும் புண்படுத்தி விடுகிறான். ஒருவன் மற்றொருவனை பழித்தால் எனக்கு வலி உண்டாகிறது. ஒருவன் துணிந்து மற்றவனின் வசையை சகித்து கொண்டால் நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் என்று குறிப்பிட்டார். ஜோகிடம் ஸ்ரீ சாயிபாபா, எனக்கு தட்சணை கொடும். ஜோக் வெகுண்டு, பாபா, என்னிடம் ஒரு தம்படி கூட இல்லை என்பது தங்களுக்கு தெரியும். நான் எப்படி கொடுக்க முடியும்? ஸ்ரீ சாயிபாபா, கொடுக்காவிட்டால் போகட்டும், ஆனால் ஏன் இந்த சீற்றம்? அடுத்தது ரகுவீர் புரந்தரையிடம் ஸ்ரீ சாயிபாபா உரையாடியது. உன்னிடம் எவரேனும் வந்து உன்னை திட்டினாலோ தண்டித்தாலோ அவருடன் சண்டை செய்யாதே. அதை உன்னால் சகித்து கொள்ள முடியாவிட்டால் ஓரிரண்டு எளிய சொற்களை பேசு. இல்லையேல் அந்த இடத்தை விட்டகன்று சென்றுவிடு. ஆனால் அவனுடன் சண்டை செய்யாதே. பழிக்கு பழி வாங்க வேண்டாம். நீ பிறருடன் சண்டை செய்தால் எனக்கு சுருக்கென வழி தோன்றுகிறது என்று குறிப்பிட்டார். திருமதி பிரதானிடம் ஸ்ரீ சாயிபாபா, நம்மிடம் எவரேனும் 10 வார்த்தைகள் பேசினால் பதில் சொல்லியே ஆக வேண்டுமானால் ஒரே வார்த்தையில் பதில் பேசுவோம். யாருடனும் மல்லுக்கு நிற்க வேண்டாம். ஸ்ரீ சாயிபாபா கோபத்தை கட்டுப்படுத்துவது குறித்து கூறியது. பாபா கோபத்தின் உச்சியில் இருந்த ஒரு சமயம் அங்கே உத்தவேஷ் புவா வந்து பாபாவை வணங்கி திரும்பிச் செல்ல அனுமதி வேண்டினார். ஸ்ரீ சாயிபாபா கோபம் தணிந்து மிருதுவாக அவரிடம் பேசுகிறார். நீர் போகிறீரா? எப்போது வருவீர்? 15 நாள்களுக்கு ஒரு முறை மீண்டும் மீண்டும் நீர் இங்கே வர தேவையில்லை. நான் உம்முடனேயே இருக்கிறேன். நீ போகலாம் என்று கூறினார். ஒரு சமயம் ஸ்ரீ சாயிபாபா கோபத்தின் உச்சியில் இருந்தபோது போலீஸ் சப் இன்ஸ்பெக்டர் சாமந்த் சற்று தூரத்தில் நின்று கொண்டிருந்தார். பாபா தான் செல்வதற்கு உடனே அனுமதி அளிக்காவிட்டால் ரயிலை தவறவிட நேரிட்டு அலுவலகத்தில் பிரச்சனை உண்டாகலாம் என அவர் எண்ணினார். ஸ்ரீ சாயிபாபா உடனே, யாரெல்லாம் போக வேண்டுமோ அவர்கள் எல்லோரும் உடனே வந்து உதியை பெற்றுக்கொள்ள சொல் என்று கூறினார். ஓம் சாய்ராம்.